அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, பருவநிலை மாநாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நடக்க போகுது. UNFCCC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ காப் 30 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா, பெலம் அப்படிங்கிற சிட்டில நடக்குது. பெலம் எங்க இருக்குன்னா, பிரேசில்ல வந்து இருக்கு. சரிங்களா? போன வருஷம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காப் 29 அப்படிங்கிறது அசர்பைஜானுடைய பாக்கு அப்படிங்கிற சிட்டில வந்து நடந்திருக்கும். ஓகே, அசர்பைஜானோட தலைநகரம் பாக்குல வந்து நடந்திருக்கும். இந்த வருஷம் வந்து நமக்கு பெலம்ல வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த பெலம் அப்படிங்கிற சிட்டியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அமேசான் காடு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த பெலம் அப்படிங்கிறது. இந்த அமேசான் காடுகளுடைய அழிவோட ஒரு தாக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பிரேசில்ல இருக்கக்கூடிய பெலம் அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த பெல்லம் அப்படிங்கிற பகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி காப் மாநாடுகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2002ல காப் 8 அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்துச்சு. நியூ டெல்லியில நடந்திருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறமா வரக்கூடிய மாநாடுகள் ஏதாவது ஒண்ணு இந்தியா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க. முக்கியமான காப் மாநாடுகள் அப்படின்னு பார்த்தா காப் 21 2015ல பாரிஸ்ல நடந்திருக்கும். அதுலதான் இந்த 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இந்த குளோபல் வார்மிங்கை லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அங்கதான் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். அதை தாண்டி முக்கியமான காப் மாநாடுகள்னா காப் 26 அப்படிங்கிறது எங்க நடந்துச்சுன்னா கிளாஸ்கவ் அப்படிங்கிற சிட்டியில் நடந்திருக்கும். இந்த கிளாஸ்கவ் மாநாட்டுல தான் நம்ம 2021ல நடந்திருக்கும். சரிங்களா? இதுலதான் நம்ம பிரதமர் வந்து பஞ்சாமிர்த் அப்படிங்கிற டார்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். நெட் ஜீரோவை 2070ல அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டார்கெட் அனௌன்ஸ் பண்ணது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளாஸ்கோ மாநாட்டுல தான். எல்லாமே முக்கியமான மாநாடுகளை நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.